அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போகையில் தமசுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியன் இடத்துக்கு போய். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போயிருந்தது. சவுல் என்றால் பழைய மனுஷன். பழைய மனுஷன் என்றால் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் என்ன பண்ணுவோம்னா, கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியருக்கு போவான். இல்லையா? ஆமாம், உனக்குள்ள பழைய மனுஷன் தானா கர்த்தருடைய சீசரை பயமுறுத்துறது, கொலை பண்ணுறது, இதுக்காக சீறி போகிறது. ஒரு மனுஷன் சேர்றான் பார், மாம்ச சிந்தை, கொலை பண்ணிவிடுவேன், அழிச்சிடுவேன், கொண்டுடுவேன், உள்ளகிற பிசாசு பேசுது. சோத்ரம். அப்போது 3வது, எந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் சிறியையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஆமாம், திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உள்ளகிற பழைய பிசாசு, பழைய மனுஷன், பழைய பாம்பாகிய பிசாசு உள்ளந்தா தன்னையே திருடுறது, தன்னையே கொல்றது, தன்னையே அழிச்சிக்கிறது. புரியுதாம்மா? இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கிறான். அதனால் ஏதோ ஒரு சவுல் இந்த மார்க்கத்தாராகி புருஷ சிறியாக தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெபாலய நிருபங்களை கேட்டு வாங்கினான்னு இல்லை. ஆதாம் ஏவாளே பிசாஸ் கிட்ட நிருபத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்டு வாங்கினாலே இல்லையா? நன்மத்தை மகனையும் வாங்கிட்டாங்க, பாவத்தையும் மரணத்தையும் வாங்கிட்டாங்க, சுய நீதி அநீதி எல்லாத்தையும் வாங்கிட்டுக்கிறாங்க எல்லாரும். அப்போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா, நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். பாவமும் துர்குணமும் என்ன பண்ணுது? சீறி போகுது. எப்படி போகுது? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி போகிறான். மனுஷன் சீறி போகிறான் பாரு. குடும்பத்தில் கொலை செய்யும்படி, திருடன் திருடுறது, கொல்றது, அழிக்கிறது, கண்களில் நிச்சயம், மாம்சி ஜீவனத்தில் பெருமை, வறுமை, தரித்திரம், வியாதி, இதெல்லாம் டக்ஷன், மரண சக்திகள். அப்படியே சீறி போய் பொத்துன்னு வீழ்ந்துறான் பார் பள்ளத்தில், பாதாளத்தில். அப்போது 3வது வருஷப்படி அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்தில் வெகுபர் வானம், வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்குது. வானம் எவன்? பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி வருது. யார் அந்த ஒளி? இயேசு தான். இயேசு வானத்திலிருந்து வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அது இயேசு எங்கேருந்து வந்தார்? நாம் தாய்விலிருந்து உண்டானோம். அதனால தான் திருடுறது, கொல்றது, அழிக்குது, சீறி போகிறது, கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதா இல்லையா? சவுல் என்போனா, ஆமாம், கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டான ஆள். கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டான ஜீவ விஷத்துக்கு அடிக்க ஆப்போசிட்டான நண்பத்தையும் அறியத்தக்கவன். ஆமாம், நீ கூட நண்பத்தையும் அறியத்தக்கவனா தான் இந்த வேலை தான் பார்ப்பேன். உன் குடும்பத்துக்கே செய்வேன், மனைவி பிள்ளைகளுக்கே செய்வேன். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு புருஷன் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படும், குடும்பம் சபிக்கப்பட்டிருக்கு, முள்ளு குறுக்கும் பிழைப்பிக்கும், சாகவே சாவாய். குடும்பத்துக்கு சாகவா இருக்கான்னு இல்லை? அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் பிள்ளைகளுக்கு, என் தாய் என்னை பாவத்தில் கருத்து, பிள்ளைகளே சேட்ட பிள்ளைங்களாக இருக்கும். பயன்படுத்துறது, கவலைப்படுறது, சுயநீதி அநீதி. அப்படிங்கும்போது அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபத்து சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போது அந்த ஒளி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே சுற்றி வரணும்னா அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அவன் ஆதாமுக்குள்ளே இருக்கிறாமா, ஆனால் தான் பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி போனான். நம்பர் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை.
ஆமாம், தன்னையே மாய்த்துக்குவான், மற்றவங்களையும் அழிச்சின்னு இருப்பான். ஆதாமின் சிந்தை மரணம் இதை இல்லையா? ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தை. அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராதனால அவனுக்குள்ள உள்ள பிசாசு இருந்து இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயும் சிறையிலாயும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி திருவிழா கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒலி அவனை சுற்றி, வானத்திலிருந்து ஒரு ஒலி வந்துச்சான். அந்த ஒலி தான் பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஒலியாயிருக்கிறார். அந்த தேவன் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய். ஆவியானவர் ஜீவனுடையவர். இவன் நன்மத்தையும் அறியத்தக்கவன். சவுலு, என் தாய் என்னை பாவத்தில் கருதினார், துர்குணத்தில் உருவானேன். பவுல் சொல்றான், நான் பாவிகளும் பிரதான பாவின்றான். பவுல் சொல்றான், பாவிகளும் பிரதான பாவியா இருந்தேன். அப்புறம் ரசிக்கப்பட்டான். வானத்திலிருந்து ஒரு ஒலி வரத்துக்கு அவனை கிறிஸ்துக்கு நேரம் நல்ல மேய்ப்பன் ஆடுகள்ல ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத். அவன் பாவத்துக்காக, இந்த சவுளுடைய பாவத்துக்காக ஜீவ சரீரம் ஜீவரத் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். இயேசு தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை என் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதம் முழு தான். வானத்திலிருந்து ஒரு ஒலி அப்படியே வந்துடும் என் மேல, பசுத்தாவி வந்துடும். வருமா வராதா? அப்படிதான் இவனுக்கு ஜபம் பண்ணிக்கிறாங்க சவுலுக்காக. 1ஆம் நூற்றாண்டு சபையில சவுல் பவுலா மாறிட்டான். என்ன பண்ணணும்? ரவுடி. என்ன பண்ண பாருங்க, சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பழமுடி கொலை செய்யும்படி ஸ்தேவானுடைய கொலைக்கு இவன் தான் மூல காரணம். இந்த சவுல் தான் ஸ்தேவான், முதல் இரத்த சாட்சி. அப்போது கொலை செய்கிற ஆவியனுக்குள்ள நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்டார். யோவான் 8:44 வச்சுப்பாரு. பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். எப்படி ஆதாம் ஏவாள் வழியாக பிசாசானவன் தான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் மனுஷனே பிறக்கிறான். உள்ள கொலைபாதக ஆவி. ஒருவேளை எழுத்தின்படி கொலை சபிக்குது, நிந்திக்குது, பகைக்குது, செத்துப்போ, இதெல்லாம் ஒரு ஆவி உலகத்தில் சாபத்தை கொடுக்குது. கொலையின் ஆவி, சாபத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே சாகவே சாவாய். சாவு பெருமை கட்சியில் ஒரு நாள் செத்தே போடுறான். பாவம் மரணம் வந்ததே இல்லையா? அப்போது ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும்னா இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷி சாகவே சாவா. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் எனக்குள்ள அந்த கொலை பாதகாவி பாவன்ட்டுமான சங்காரத்தை ஓடிட்டு பசுத்த இருள் நீங்கிட்டு ஒளி இறங்கும். படி அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்குது. அதுக்கு கருத்தா ஜெபிக்கிறான். ஆமாம், சவுல்னா பெரிய ஆளு நினச்சிடாத, பெரிய ரவுடி பொல்லாதவன் நினச்சிடாது. எல்லாம் சின்னவன் தான் தேவனுடைய பார்வையில். நன்மை தேமறியாதவன் தான் மனுஷன். நன்மையும் தீமை, நல்லவன் கெட்டவன், பாவத்தில் மரணத்தில் பிறந்திருக்கிறான். சபைக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக அடிப்பேன், கொல்லுவேன், வெல்லுவேன் அப்படின்னு பேசிக்கிறான். அவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறோம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஊழியக்காரில் சேர்ந்து இது செய்தி கேட்பீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ரவுடி இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். கிறிஸ்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக எழுப்பியிருப்பான். அரசியல் தலைவனாக இருப்பான், ரவுடியாக இருப்பான். அவன் என்ன பண்ண? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். டேக்டா குத்து பாருங்க, வானத்துலேருந்து ஒளி இறங்கிடுங்க. அப்படி தான் இந்த சவுல் பவுலா மாறுறான். கருத்தா ஜெபிக்கிறாள் இருந்தால் எப்போ குவைக்குன்னு ஆகிடுவான். இல்லையா? ஏசு லேகியோன் பிசாஸ் பிச்சவனை பார்த்தாக்கா இவன் என்ன சொன்னார்? கொஞ்ச நேரத்தில் 2000 பிசாஸ் அவனை விட்டு ஓடி பசுத்தா இறங்கிச்சு. சொஸ்த புத்தி அணிஞ்சு ஏசு பெரிய ஊழிக்காரன். லேகியோன் இவனோட பெரிய பொல்லாதவன், சவுலோட பெரிய ஆளுமாவன். 2000 பிசாஸ் எப்படி ஒரு பயங்கர ரவுடி, தன்னைத்தானே பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். அந்த ஏரியாவே கலைக்கிறேன் தான். ஏசு அவனை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவ ரத்தம் இயேசு ரத்தத்துக்கு வெளியே இயேசு அவன் பாவம் தேவனை ஆதாலும் முழு உலகத்துக்கு வர உள்ள பிசாசு 2000 பிசாசு பாவம் செய்கிற பிசாசினாலும் ஆதி கொலை பாதகனாக இருக்கான். அவங்ககிட்ட லேகியோன் பிசாசுக்கிட்ட போய் நீ மாட்டினா என்ன பண்ணுவான்? அப்படியே கட்சி சாப்பிட்டுருப்பான். அவ்வளோ பிசாசுக்குது, அவ்வளோ கொலை பாதகம் ஆகிக்குது. அவனை இயேசு சூப்பராக விடியிலாக்குறாரு பாரு. விடியிலாக்குனாரே இல்லையா? என்ன மலை நோண்டியில் விட்டாரா? நன்மை தீமை கணீஷ். அதில் தீமை ரொம்ப அதிகமான தீமை, ரவுடிஷ் அதிகமாக பாவம் செய்து 2000 பிசாசு. டேய்க்கு ஒன்றா சில பேர் 6000ன்றாங்க. அவ்வளோ பிசாசு பிடிச்சினா கொஞ்ச நேரத்தில் விடியல ஆகிறதுக்கு ஏசு ஜீவ சார் அவளை ரத்தத்தை அவன் பேர் தேவனுக்கு. அவன் பாவம் தேவனை ஆதாம் முழு உலகத்தையும் பாதிக்குது. டேக்டாக் இருக்கணும். ஏசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க.
வானத்திலிருந்து ஒரு ஒளி பசுத்தாவி அவன் மேலே 2000 பிசாசு பட்டு கூட சமுத்திரம் மாட்டே போச்சு எல்லாம் பண்ணிடும். இவன் பசுத்தாவி வந்து எனக்கு சொஸ்த புத்தி அணிந்து வஸ்திரம் பிறங்கள் இயேசுன்னு பார்த்தோன்னா திருச்சபையில் வந்து பெரிய தெக்க பொருள் போய் ஊழிக்காரன் ஆகிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த சவுலம் வானத்திலிருந்து ஒளி இறங்கினு அசுத்தாய் ஓடி போச்சு. பசுத்தாய் இறங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். புரியுதாம்மா? அதுக்கப்புறம் போய் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டான். சவுலு பவுலா மாறிட்டான். கட்சியில் பாரு நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் பாதி பகுதி அவன் தான் எழுதினான். உலகத்துக்கே ஸ்டேட்டு பவுலா மாறிட்டான் பாரு. இப்படி தான் ஒரு மனுஷனுக்கு ஜெயம் பண்ணான். சிம்ம சொப்பமானு வச்சுக்க ரவுடினா ரவுடியில் இயேசு தான் பெரியவர். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை அவர் தேவி நீதி உயிர்த்தல் பிசாசு பாவம் பண்ணமா அப்படி தான் பிறந்திருக்கிறான் மனுஷன். உன் குடும்பத்தில் உன் மனைவியே ரவுடியாக இருப்பாங்க, உன் பிள்ளையே ரவுடியாக இருப்பான், நீயே ரவுடியாக இருப்ப. மனுஷனே ரவுடி தான். நன்மை தேமை கடி சாப்பிட்டே ரவுடி தான். ஆதாம் ரவுடி ஆகிட்டான். பிசாசு ஏவாலேயே ரவுடி ஆகிட்டான். பிசாசா மாறிட்டா. ஆமாம், எத்தனை ரவுடி பொம்பளைங்கிறாங்க. புருஷனுக்கு ரவுடி ஆகி உலகம் ஃபுல்லாக ரவுடி கூட்டம். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் எத்தனை கொலைங்க எல்லாத்துக்கும் மூலகம் அந்த பிசாசு தான். உங்கள் பிசாசம் சுயநீதி அநீதி சபிக்குது நிந்திக்குது. அந்த ரவுடி கூட்டத்தில் இவங்க ஒரு ரவுடி சவுலு. அந்த அப்போஸ்தலர் காலத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை சீறி பிரதான ஆசிரியத்துக்கு போய் எந்த மார்க்கத்தாரையும் புருஷராகி சிறிகளையும் தான் கண்டுபிடித்தால் அவனை கட்டி எருசலேமில் கொண்டு போய் தமஸ்குள்ள ஜெபவானிகள் தீர்வை நிறுமைகளை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசம். இந்த வசனம் நட்டலைன். வானத்திலிருந்து ஒரு ஒளி. தேவன் ஒளியாக இருக்கிறார், பிசாசு இருளாக இருக்கிறான். இருளுக்கு அதிபதி பிசாசு. தேவன் ஜீவ ஒளி, அவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார் சொல்லப்படுகிறது. யோவானில் பாருங்க, இயேசு நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்ன ஒளி? ஜீவ ஒளி. இயேசு யாருமா? ஜீவ வார்த்தை. மனுஷன் நன்மத்தைய மாதிரி ஏற்றுக்குவான். இருளுக்குள்ளே சிக்கி கிடக்கிறான். சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணின்னு தான் இருப்பான். திருச்சபைக்கு விரோதமாக, உனக்கு குடும்பத்துக்கு விரோதமாக, தனக்கே விரோதமாக, குடும்பத்துக்கு ஊர் ஃபுல்லாக ரவுடித்தனம். நன்மை தீமை நல்லவன் கெட்டவனாகிறான் பார். அப்போது தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எல்லளவேனும் இருள் இல்லை. இங்கே பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. இங்க பாருமா, இயேசுக்குள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலவும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று அவராலே எல்லாம் உண்டானதில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் இயேசுக்குள்ள ஜீவன். அவர் சொன்ன நானே வழி ஜீவன். ஜீவனை இயேசு சாமண்டவா எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். அப்போ நமக்குள் இருள் இருக்குது. அந்த இருள் மரண இருள் மனுஷனுக்குள்ள. அதான் சாகடிக்கிறான் மனுஷன், தன்னையே மாய்க்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க. மற்றவங்க சாகடிக்கிறான். வியாதி பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது, சாபம் பிடிக்குது. அப்போது ஆதாம் செஞ்சே மரணத்துக்குள், கிறிஸ்து செஞ்சே ஜீவனும் சமாதானம். அப்போ அவனை ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்தா அசுத்தாவி ஓடுது. இருள் பசுத்தாவி வானத்திலிருந்து ஒளி இறங்குது. பசுத்தாவி இறங்குதுமே, அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தோம்னாக்கா என் செய்தி கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் இருக்குது, எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்தாக செய்தியை கேளுங்க. ஒரு மனுஷனை பாவத்தில் சாபத்தில் மன தரித்திரத்தில் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்துடலாம். ஆதாமுக்குள் இருக்கிற கிறிஸ்துக்குள் கூட. அதான் ஆத்துமாதாயம். கிறிஸ்து நேர் ஆப்போசிட்டு. நன்மை தீமை அறியத்துக்காக நேராக ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவனில் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் அது அவன் பேர் சொல்லி பிதாவுக்குமா ஆதாம் இவ்வளவும் செய்தா பாவன்ட்டு மன பசுத்தாய் ஊற்றப்பட்டு தேவதூர்வன் அவனை ரட்சித்துருவார். ஹல்லேலூயா. கையை தட்டு. ஹல்லேலூயா. அதனால் இவன் என்ன பண்ணுறாரு? அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபத்து சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பிரகாசித்ததுமே அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இவன் நினச்சிக்க நான் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறேன். கட்சியில் பார்த்தா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு துன்பப்படுத்தினா என்ன பண்ண? டக்குன்னு ஜீவனை குத்துருவார் உனக்கு. புரியுதம்மா? உன்னை கூட யாரா துன்பப்படுத்தா நீ கசப்பு காட்டாது. நீ எஞ்ச அவனை எஞ்ச. உன்னை யாராவது துன்பப்படுத்தினாக்கா நல்ல மேய்ப்பன் ஆடு ஜனங்களுக்காக இயேசு சிலுவையில் துன்பப்படுத்துகிறாங்களாம்மா.
சிலுவில் சிறசொல் முள்முடிச்சு விட்றாங்க, கரங்கால் ஆணி அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயப்படுத்துறாங்க. துன்பப்படுத்துனாங்களா இல்லையா? பார்த்து வேடி பார்த்துருந்தாரா இல்லை சபிச்சாரா? நீ என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்துக்குள்ள அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் அசுத்த பசு எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. அது மாதிரி துன்பப்படுத்துறான் சபையை சவுலு. என்ன பண்ணுறாரு? ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தான் ஆதம் வானத்திலிருந்து ஒரு ஒலி பசு தாவி, அந்த ஒலியானவர் புறாவானவர் இறங்குமே சொன்னா பாரு, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்புறம் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்போது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமல் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் தான். தமஸ்குவில் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். ஜபம் பண்ண ஒலி இறங்குதுமே பாருங்க, பரிசுத்தாய் இறங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்ன யார் அடிக்கலாம், யாரை கொல்லலாம், யார் அழிக்கலாம், சேவான் கொலைக்கு இவன் தான் மூல காரணம் சவுல். இதே என்ன அசுத்தாய் உள்ள பகை, கசப்பு, வைராகி, கோபம், சண்டை இப்படியே இருந்துக்கிறான். அசுத்தாய் ஓடி போயிடுச்சு. அவருக்கு ஒலி இறங்கு, பசுத்தாய் வந்துச்சு. பசு ஆவியின் கனிவு, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, அப்படியே தெய்வீக குணம் வந்துச்சு அவருக்கு. வந்து ஜபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையில் வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கான, நீ ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தூய்து கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தினாலே எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அதுதான் தொடக்கம். சவுல் பவுலா மாறி கட்சியில் பெரிய அப்போஸ்தலனா மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டிலே இயேசுக்கு அப்பால இந்த பவுல் தான் மாபெரும் இயேசுவில் இந்த உலகத்தை கொண்டு வந்தான். சவுல் பவுலாய் மாறினான். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தான். நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்தில் போயிருந்தோன்னு ஜீவ மார்க்கத்துக்கு கிறிஸ்து ஜீவன் சொல்கிறான். இனி நான் அல்ல, அந்த பழைய மனுஷனே இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்ல ஜீவ மார்க்கனா மாறிட்டான். ஜீவ வெச்சத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம், கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், எத்தனையோ நாடுகள் பட்டணங்களை போய் கிறிஸ்து பிரசங்க ஒரு பெரிய ஏப்பிள் கொண்டு வந்தான் அந்த பவுல். அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ பேசணும். அவன் நன்மை ஆதாமுக்குள்ளே பிறந்தான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான். ரோமர் 3:29 இவன் தான் சொல்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ரவுடிங்களாக இவனு எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாகும். இவன் தான் அந்த வசனத்தை சொல்கிறான். கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு தான் நீதிமானாகும். அந்த கிறிஸ்து இயேசு ஜீவ வச்சு தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமாக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் மூடுது அசுத்தாய் ஓடிடும். கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்படும். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்து தேவன் தனக்கு தரித்திரம் ஓடிடும். பாவனிங்கன்னா தேவ நீதியை தேவன் தனக்கு ஆதாம் பாவன்ட்டு மனவு பசுத்தாய் பாதாள ராஜ்யம் பரலோக ராஜ்யம் வந்து கிறிஸ்து பரிகாரி. பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, வியாதிக்கு, வறுமைக்கு, தரித்திர சகலத்துக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை தேவ நீதி உயிர்த்ததில்லை. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுக்க உன் பேர் சொல்லி மனைவி பேசு. உங்கள் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, உன் மனைவி பிள்ளைங்க, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறாங்க. அன்றைக்கி நன்மை தீமறியத்தக்க சாக ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டுட்டாங்க. அப்போது கிராமங்கள் தோறும் இயேசு பட்டணம் தோறும் சுற்றி தெரிந்தார். இயேசு நானே நல்லமே, இப்போ நல்லமே அவர்களுக்கு ஜனங்கள் ஜீவ சரித்திய தேவனுக்கு ஆதாம் பசுத்தை இறக்கிறாரு. திமிர்வாதக்காரன், லேகன், பிசா பெரும்பாடுள்ள சிறி திலோனத்தில் வியாஜஸ் கூட சவுடன் மூலம் எல்லாரும் வெளியில் ஆகிறார். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவ லஞ்சு, ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கிறாரு. அப்போ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. அப்போது வானத்திலிருந்து ஒளி இறக்கணும். அப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? வானத்திலிருந்து இருள், பாதாளத்திலிருந்து இருள், அசுத்தாய் இறங்கி ஒரே கவலை சோகமாக இருப்பாங்க பாருங்க. சோகம், கவலை, வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, கண்கள் நிச்சயம், இதெல்லாம் பாதாளத்தின் ஆவிகள். ஆதாமுக்குள்ளே பிறந்துறான். என் தாய் என்னை பாவத்தில் எந்த நான் படிக்க ஏழை படக்கார ஓய்ந்த தாய்ந்த அரசியல் தலைவர், சினிமா கலைஞன்,
ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா தடிக்கு வீழ்ந்தால் ஊழியம் செய்யலாங்க. ஊழியம் எல்லையே செய்தியெல்லாம் கேளுங்க. உலகம் ஃபுல்லாக போய் ஊழியம் செய்யலாம். காட்டுவாசி, ஆட்டுவாசி, நாடு, பெண், உயர்ந்தவன் தான் இந்த எல்லோரும் வானத்துக்கு எல்லோரும் தான் 5 கண்ட ஜனங்களும் அம்மா வயிற்றுல பாவத்தில் மரணத்தை தான் பிறந்தவன். கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், படிச்சிருக்கான், படிக்கா இருக்கா, ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உயர்ந்தவன் தாய்ந்து யாரானா இருக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கருதினால் துர்குணத்தில் உருவானேன். ரோமரும் எல்லோரும் தேவ மகிழ்ச்சிலாய் பாவம் செய்யும் ஏதோ ஒரு குணம், சுயநீதி, அநீதி, கண்கள் நீச்சம், மாவன் செய்த தேவன் தனக்கு ஆதவன் முழு அசுத்தாவியாக இருங்க. கிராமங்கள், பட்டணங்கள், வியாதிகள், வறுமை, தரித்திரம், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்களாக இருக்குது. நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோம் குமரவன் அப்படின்னு அதோட மோசமெல்லாம் நடக்குது. இப்போ என்ன பண்ணணும்? மனுஷர் ரட்சிக்கப்படும்படி வானத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை விட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு நித்திய இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசு ஜீவ விசத்துக்கு இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்க முடியாது. மனுஷன் நன்மைத்தையும் அறியத்தக்க. உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஊழியக்காரங்களா, அப்போஸ்தலரா, தேக்கிற சுவிசேஷம் போதகரா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனால் எந்த கிராமம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான் இருப்பான். நன்மைத்தையும் அறியத்தக்கவன், நல்லவன் கெட்டவன், அதில் கண்கள் நிச்சயம் வச்சு சுயநீதி, அநீதி, பாவம் மரணம் இருக்குங்க உள்ள. தேவன் தனக்கு குடும்பத்துக்கே பாரமாக இருப்பான். வியாதி பிடிச்சவனா, தரித்திரம் பிடிச்சவனா, பலவிதமான சிக்கல் நேர்ந்தான், கடங்காரனா, சுயநீதி, அநீதி, கோவக்காரனா, சண்டைக்காரனா, எத்தனைக்கு மாம்சத்துக்கு வெளியிறங்கமாக இருக்கின்றன அவையான விபச்சாரம், வேஷனம், கொலைகள், வெறிகள், காமவிகார, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேர்கள், குடிகார விற்கிற எத்தனையோ இருக்குது. அதை தேவன் தனக்கு குடும்பத்துக்கே அசுத்தாவியாக இருப்பான். அவனை வானத்திலிருந்து ஒளி உண்டாகி ஜீவ சொல்ற ஜீவராஜ் இயேசு தேவி நீதி உயிர்த்து அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பார்த்து ஆதாமும் முழு ஒரு ஆள் பாய்க்கணும் பசுத்தா இறங்கிட்டான். தேவன் நம்முடைய பாவம் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு நம்ம ஆதாமின் பிள்ளைகள். ஆதாம் பார்த்து நிமித்து பூமியை சபிக்கப்பட்டுக்குது. ஆதாமின் சாபம் நம்ம மேலே இருக்குது. நன்மத்தை மாதிரி பாவமான முழு உலகத்துக்கு போது நம்மளோட தேவன் தனக்கு பிசாசு உரிமையாக பிடிக்கிறான். திருடுறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பல்வனு போட வேண்டேன். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடுச்சு. ஒலி வந்து சவுல் பவுலுமா மாறிடுவான். அல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலனாக மாறிடுவான். செயின்ட் பவுலாக மாறிட்டான். பாவிகளும் பிரதான பாவி அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். போய் படிச்சு பாருங்க அவன் நிருபத்தெல்லாம். துன்பப்படுத்தணும் கொடுமைக்காரனாக இருந்தான்றான். கிறிஸ்து சத்தியத்துமே செயின்ட் பவுலாக மாறி சுவிசேஷமாக மாறிட்டான். உலகத்தையே கலைக்கிட்டான். உங்கள் பிள்ளைங்க அப்படி மாறலாம். உங்கள் ஏரியாவுக்கு ஜனங்க மாறலாம். அதுக்கு கருத்தாக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணவே பரமண்டலுக்கு பிதாவே அடுத்து உம்முடைய சேர்த்தான். நாங்கள் எங்கிட்ட கடன்பட்ட எவனுக்கும். ஏன்னா தேவன் பரன் பிறன் பிற பூலோகம். நம்முடைய பாவம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் பாதிக்கு ஜீவன் நன்மத்தையும் சாகவே அதுக்கு பரலோகத்து இயேசு ஜீவன் பரிவச்சு உம்முடைய நான் உம்முடிராஜ். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்குன்னு ஆதாம் இயேசு ஜீவன் உம்முடைய நான் உம்முடிராஜ் சேர்த்து கொடு. அண்டன்றுள்ளாக பாவங்களே மன்னிக்க விடும். உங்களை எந்த சுத்தியும் என்று ரச்சித்துக் கொள்வார். அசுத்தாயை தொட்டு பசுத்தாயத்தை ரச்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. ஜெபம் ஜெபலமா. பசுத்து பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையும் நினச்சி பயப்படாத, கலங்காது, திகையாது. எல்லோரும் பாவம் செய்துட்டாங்க. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான ஏதோ ஒரு பாவம். நன்மை தீமை 2 வட்டல் தான். நல்லவன் கெட்டவன், சுயநீதி அநீதி. ஏதியை தொட்ட ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகை தொடாதே, அதை பறிக்க புஷிக்காதுன்னு அதை தான் புஷா ஏவாள் புருஷனும் கொடுத்தா. அன்றைக்கி பிடிச்ச பிள்ளை இன்றைக்கி இருக்குது. விஞ்ஞானம் முன்னேறி நாகரிகம் படிப்பு நான் எல்லாம். ஆனால் பாவம் பண்ணால் அதே தான். சுயநீதி அநீதி, கண்கிழிச்சமாக சுயநீதி பகைகள், கசப்புகள், வைராகி, கோபங்கள், சரி பிரிவு எல்லாம் இருக்குது. அதை தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவிலே இருக்கிறான். இந்த சவுல் மாதிரி ரவுடித்தனம் பண்ணின்னு குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு. வானத்திலிருந்து ஒரு ஒலி அவன் மேல் பேசுகிறார். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கும் பேர் சொல்லி கம்பசோசனை இல்லை. இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு மத்தியமாக எங்கு சுற்றி பிசாசின் பலம் அக்கப்பட்ட யாவரையும் குணமாக நானே நல்ல மேய்ப்பன். ஃபேவரட்டான பைபிளே நான் திருடவும் கொள்ள அழிக்கும் வர வேணும். நானும் அவைகளுக்கு ஜீவன் இயேசு ஜீவ வச்சதுக்கு நீ அந்த ஜீவனில் தேவநீதியின் சம்பளம் வைத்த பரலோக ராஜ்யமாக இருக்குது. அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாவே இருக்கி மாபுர ஏப்பில் கொண்டு வரலாம். பசுத்து பிதாவே, இந்த அருமையான வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிற தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். பாவம் மரணத்தை போட்டுங்கள், விசுவாசிகள் திருத்துங்கள். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்து. பாவம் மரண பசுத்தாக விட்டு தேவத்தில் படிவிடை செய்ய காரியங்கள் கைகூடி வரும். அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வு இலவசமாக அவருடைய கிருபையினாலும் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக கிறிஸ்து இயேசு அவர் தேவ நீதி உயர்ந்த பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். டேக்டாக கொடுங்க. ஒரு மனுஷனுடைய பாவம் தேவனையும் ஆதாமும் உணர்வுபூர்வமாக பாதிக்கிறதுங்க. அதுக்கு பிறகு ஜீவ பிச்சதுக்கு நீ தேவ நீதியின் சம்பளம் உயிர் இயேசு சாமண்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப். தேவன் தனக்கு ஆதாம் பாவத்திலிருந்து மரணத்தில் விட்டுங்க.
பசுத்தாய் ஊற்றப்படும். தேவதூர் பணிவிடை செய்வாங்க. ரட்சிக்கோட பசு பிதாவின் இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நினைச்சுக்கிறோம். ஆண்டு இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்க முடியும். ஏசு எங்கு பிசாசின் பால் வளர்க்க முடியும். யாவரும் குணமாக்குற சுற்றி இருந்தான். அதுக்காக தன் ஜீவரத்தை இயேசு சாமட வாக்குத்த பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு அவன் இலக்கத்தை அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு மாபெரும் ஏப்பில் கொண்டு வந்தது போல இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாக மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபி. இயேசு நாமத்தில் எல்லா ஜபங்களையும் இருக்கும். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாத. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை. நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. எங்கும் கேட்டிராத வெளியேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை கொடுப்பார், மாபெரும் இழப்பிலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 73395668. என் பேர் பாஸ்டர் துளசிராமன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிப்பீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம். இந்த செய்தி 22/2/2024 அன்று மாலை நேரத்தில் வேலூர் பகுதியில்